ஸ்டார்ட் பண்ணுறா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஃபிஎல் டிஸ்கஷன். நான் மார்ஷல், என் கூட இருக்கிறது அசாசின் ஜாய்பாய். என்னாச்சுன்னா ஒரு 3 வாரமாக வர அசாசினும் ஹேனிபலும் நைட்டு 12 மணிக்கு பெட்ஷீட்டை போத்தின்னு உள்ள லவர்ஸ் பேசுகிற மாதிரி 2 பேரும் 12 மணிக்கு மேலே ரெக்கார்டிங் யாருக்குமே தெரியாமல் வந்து பேஸ்ட்டு போடுறாங்க. நானும் அந்த வீடியோ எல்லாம் பார்க்குறேன். திடீர்னு பார்த்தா ஏதோ இந்த இந்த எம்என்சி கம்பெனிஸில் வந்துட்டு ஒரு மேனேஜரோ இன்னொரு மேனேஜரோ வீக்லி 1-on-1 மீட்டிங் மாதிரி பேசின்னு இருக்காங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப போராக போகுது. அதுக்காக எல்லார்கிட்டயும் வம்பு இழுத்து சண்டைலாம் போடல. இன்னைக்கு ஆனிவல் வரல, அதுக்காக போட்ட இவனுங்க கூட ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு குரூப்பில் போட்டு நம்ம என்னையும் ஜாய்பாவும் கூப்பிட்டுன்னு வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் அசாசன். இதெல்லாம் ரொம்ப தவறு. நாங்கள் எப்பயுமே 12 மணிக்கே ரெக்கார்ட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்கள் ஒர்க் டைம் அந்த மாதிரி இன்னைக்கு லீவு, அதனால தான் 10 மணிக்கு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைன்னா வழக்கமான இல்லை 12 மணி தான். ஜாய்பாய், இந்த 12 மணி மேட்டர் உங்களுக்கு தெரியுமா? அதாவது குரூப்ல 12 மணிக்கு போட்டேனையா. இல்ல 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்றது இவங்க 2 பேர் தான் முடிவு பண்ணிடுவாங்க. யாருக்கிட்டே கேட்க மாட்டாங்க. நான் குரூப்லலாம் போட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு 12 மணிக்கு ஒருத்தர் வந்து இல்ல நான் வரேன். போட்டான் 12 பட் என்னால முடியல. சில மெடிசன்ஸ் ஒருத்தெல்லாம் வந்து 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஐயா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணேன். அவனால என்ன பண்றது அவனுக்கு? ஏன்னா நிஜமா தூங்கிட்டேன். தூங்கிட்டீங்களா? இதுக்காகவே போய் வாக்கிங் இருந்து வரப்ப டீ குடிச்சிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷா பேசணும்ட்டு. சரி, அதாவது என்னன்னா ஒரு மாசமா நானும் சரி இது நம்ம காலம், ரெக்கார்டிங் ஆகட்டும், ஆர்சனில் இருக்கிற இதுக்கு நம்ம எல்லா இதுவும் பேசிடலாம், எல்லாமே பேசிடலாம், எல்லா வன்மத்தையும் தீர்த்தரலான்ட்டு எல்லாமே உக்காந்தா ஒரு வாட்டியும் சரி இந்த வாரம் ரெக்கார்டிங் நடக்கும், நம்ம ஆர்சனல் எப்படி இருக்குதுன்னு பேசிடுவோம், இந்த வாரம் ரெக்கார்டிங் நடக்கும், நம்ம ஆர்சனல் எப்படி இருக்குதுன்னு பேசுவோம் தான் பார்த்தேன். லிவர்பூலும் ஜெயிச்சிருச்சு. லிவர்பூலே பீட் தர் கர்ஸ். ஃபைனலி. பட் ஆனா இனிமே நான் உங்களை கேப்டன் தான் கூப்பிடுவேன். பட் என்ன பண்றது, அங்கேயும் தப்பிச்சு அடுத்த ஒரு கண்டத்துல இருக்காங்க, பார்க்கலாம். ஆமா, என்ன கண்டம்னா பெப்பு கண்டம். சரி ஜாயபாய், நீங்களே ஆரம்பிங்க. ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? மேன் சிட்டி வர்சஸ் லிவர்பூல். அவங்களும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நாங்களும் இன்னைக்கு ரியல் மேட்ச் பார்த்த அப்புறம் ஆமா நல்ல ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி நல்லா டிஃபென்ஸை கொஞ்சம் சரி பண்ணிருக்காங்க. மீண்டும் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு there's a chance to win. இப்போன்னே சொல்றேன். சரி, ஆனா அவங்க ஹோம் ஆக்சுவலி, ஏன்னா அவங்க ஹோம்ல நாங்க லாஸ்ட் டைம் போன வருஷம் தான் ஜெயிச்சோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாங்க ஜெயிக்கவே இல்லை. போன வருஷம் ஜெயிச்சோம், இந்த வருஷம் ஓகே. டேபிள் டாப் ஆன நம்ம டீம் சேச்சா லீக்ல இல்லப்பா, இந்த எஃபிஎல் லீக்ல இல்லப்பா, இபிஎல் லீக்ல. டேபிள் டாப்ல ஒரு ஆண்டைங்க உட்கார்ந்து இருக்கோம். அதாவது 8 கன்செக்யூட்டிவ் வின்ஸ், 8லயும் 0 கோல்ஸ் கன்சிடர்டு. இத்தனைக்கும் 2 ஆஸ் ஆஃப் டுடே 3 ஷாட் ஆன் டார்கெட்ஸ். இல்ல ஒரே ஒரு இது மட்டும் போற போக்குல ஆண்டன் பத்தி என்னத்த ஆண்டன் தான் ஐயா இன்வென்சிபிள் ஐயா, டாப் 6ல நம்மளா இருக்காங்கறத மறந்துடாதீங்க. இல்ல நம்ம இருக்கிறது கூட பரவாயில்ல, அங்க ஒருத்தர் டாட்டனம்னு ஒரு சம்பந்த பண்டையே இல்லாம ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கா டாப் 6ல. அவெல்லாம் என்ன புடிங்கிட்டான் டாப் 6ல இருக்கிறான்னு யாருக்குமே தெரியல. அதேதான் நீங்களும் என்ன பிடிக்குங்க ஐயா. இங்க பாருங்க, we went unbeaten. நம்மளுக்கு முன்னாடியோ அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு டீம் அன்பீட்டன் போச்சா? இல்ல அந்த டைம்ல அசாசில் கூட பிறந்திருக்க மாட்டாரு ஐயா. 2004ல நானே பிறந்துட்டேன். என்னையா பேசுறீங்க? 2004 கடைசியில 2004ல பார்த்தது அப்படிங்கிற மாதிரிதான். 22 வருஷம். இல்ல ஜெயிச்ச வெற்றி அப்புறமா 21 வருஷம் ஒரு டீமை ஜெயிக்க முடியலையா, அத பேசுறா. சரி, so got it that no one could win the style we won in 21 years.
இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்றீங்க? சரி வாங்க இந்த சீசன் வரும். இந்த சீசன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு. இந்த சீசன் பெருசா எதுவும் பேச முடியல. ஏன்னா லீடிங் இருக்காங்க. ஆமா, டேபிள் டாப்ல இருக்கீங்க. அங்க பாருங்க ஜிஏ வெறும் 3, ஒன்னு லிவர்பூலுக்கு அகைன்ஸ்ட், ஒன்னு கிறிஸ்டல் பேலன்ஸ் அகைன்ஸ்ட், ஒரு மான்செஸ்டர் சிட்டிக்கு அகைன்ஸ்ட். ம். சரி ஓகே, அதை விடுங்க, நம்ம லீக்கை பார்ப்போம் இங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இன்னொரு ஆண்டே அட ஹானிவல் உட்காந்து இருப்பாரு. இங்க இந்த வாரம் 80 பாயிண்ட் எடுத்து 640 பாயிண்ட் போயிட்டாரு. லீடிங்ல இருக்காப்ல. யாரு கிளிக்குனா கேப்ரியல் கிளிக்கு, ஏன்னா ஒரு கோலு. ஹாலாண்ட் டிஃபென்ஸ் எல்லாருமே க்ளீன் ஷீட். கேப்டன் ஆமா. கேப்டன் ஹாலாண்ட். இதுல மின்டே வந்துட்டு 9 பாயிண்ட்ஸ், செமெனியா 2 பாயிண்ட்ஸ், சாக்கா அஸ்டானிஷிங்லி சாக்கா வச்சிருக்காரு 3 பாயிண்ட். எம்புமோ சரி, அது மான்செஸ்டர் யுனைடெட். அசாசன் சொல்லுங்க அசாசன். என்ன நான் என்னத்த சொல்றது? மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், அந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மேட்ச் என்ன சொல்றது? ஐயா கண்டெக்ஸ்ட் என்னன்னா வியூவர்ஸ், ஜெயபாய் நம்ம அந்த மேட்ச் ஏன் இதில் தான் பார்த்தோம், நானும் அசாசனும் ஒன்றா தான் பார்த்தோம். சொல்லுங்க அசாசன். என்ன 3-2ன்னு வந்திருக்க வேண்டிய பொழுது ஒரு நூலிலையில் இது கோல் போஸ்ட்டில் போட்டு பால் உள்ளே போகல. என்ன பண்ணுறது, என்னால் கண்டினியூ வின் ஆகிருக்கோம். பரவாயில்ல, ட்ரா வச்சா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயா ஜெயபாய், நீங்கள் அந்த கோலை பார்த்தீங்களா? அந்த அந்த நூல் அளவில் மிஸ். அது கேசமீரா வந்திருக்கணும், ஆனால் அவர் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஹைலைட்ஸ் பார்த்து செலிப்ரேட் பண்ண அபார உள்ள போலடா. அப்படி ஆமா உண்மைதான். இதில் என்னன்னா அமேடு ஒரு சூப்பர் வாலி ஒன்று அடித்தான், அருமையாக இருந்துச்சு அப்படின்னு. இந்த வாலி நல்லா இருந்துச்சு. அமேடு ஒன்று கஷ்டம். ஆமாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் கேம் யாரோட? ஆக்சுவலி லிவர்பூல் உங்களுக்கு நல்ல இது ஆயிருக்கு ஐயா. உங்களுக்கு இது எப்படி சொல்றது, இபிஎல்லோ வின்னு, ரியல் மேட்ரிட்க்கு அகைன்ஸ்டும் வின்னு. எனக்கு தெரிஞ்ச அநேகமா நம்மளோட இந்த அன்பீட்டபிள் ஸ்ட்ரிக் ஆர்சனலுக்கு பீட் ஆக போறது பாயர்ன் மியூனிச். இல்ல அப்படி இல்ல, போன வாட்டி ஒரு மேட்ச் ஜெயிச்சு இன்னொரு மேட்ச் தோத்தோம். சோ இது எப்படின்னு தெரியல. பட் ரியல் மேட்ரிட் ஜெயிச்சதுனால கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன்னா டிஃபென்ஸ் நல்லா இருந்தது பிராட்லி வந்தப்புறம். பிராட்லி பொன்னாட்டி எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அதே டீமோட போனா சான்ஸ். அதான் நெக்ஸ்ட் வாரம் ஐ திங்க் இட்ஸ் இது இன்டர்நேஷனல் பிரேக்ன்ட்டு. ஆமா. சரி ஓகே, தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக். ஆமா ஆமா 16-17. ஆமாமா கரெக்ட் தான். இது முடிச்சோனே இது 16-17 இன்டர்நேஷனல் பிரேக். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு நம்மளுக்கு கேமுக்கு 20-25 தான் ஒரு கேரள பிரேக் தான். நம்மளுக்கு சண்டே நம்மளுக்கு நார்த் லண்டன் டர்பி, அதுக்கப்புறமா 27th பாயர்ன் கூட. சரி நெக்ஸ்ட் அதுக்கு நெக்ஸ்ட் 30th செல்சி கூட. சூப்பர். ஆமா, அடுத்து பேக் டு பேக் இருக்கு. இதுல தான் தெரிய போகுது. அடுத்த கேம் ஃபாரஸ்ட். நோட்டி ஃபாரஸ்ட். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம இதுல ரெண்டாவது இருக்கிறது நம்ம இவரு டக்லான் ரைஸ். பெருசா யாரும் ஸ்கோர் பண்ணலாம், டக்லான் ரைஸ். ஒரு காலத்துல நானும் அசாசனும் சண்டை போட்டிருந்தோம். டே நான் ரைஸ் எடுக்கிறேன்டா, பர்ஃபார்ம் பண்ணுவாரு. டே கோல் அடிக்க மாட்டான்டா, கோல் அடிக்க மாட்டான். எப்பதானடா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எப்படா கடைசியா பெர்ஃபார்ம் பண்ணா? டேய் அசிஸ்ட் பை டிஃபால்ட் வந்துரும்டா. தாண்டா மேட்டர் அவன் கிட்ட இருந்து. ஏன்னா கார்னர் கிக் எடுக்கிறது அவன் தான், செட் பீஸ் ஆக்டிவேட் பண்றது அவன் தான். பை டிஃபால்ட் ஒரு அசிஸ்ட் வந்துரும். க்ளீன் ஷீட் வேற இருக்கு. அதுதான் 2 பேரால இவர் 62 பாயிண்ட் எடுத்திருக்காப்ல. 2 பேர் இல்ல 3 பேர். இது எல்லாரும் ஆவரேஜ் தான். நான் ரொம்ப நாளா ஆவரேஜ் தான் போயிட்டு இருக்கேன். நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து வைல்ட் கார்டு யூஸ் பண்ணனும் 10 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா வேற என்ன பண்ணுவாங்க? ஆமா வைல்ட் கார்டு பண்ணனும், நான் பார்க்கறேன்.
சரி இல்ல நெக்ஸ்ட் சரி என்கிட்ட போங்க. நம்ம ஆவரேஜா வந்திருக்கு. டிம்பர் டிம்பர் காப்பாத்துவான்னு நினைச்சேன். நீங்களே கொஞ்சம் எம்புமா தானே சார் வச்சிருக்கீங்க. டக்ளன் ரைஸ் எடுத்துருக்கலாம்ல. ஏன் சார் யார் சார் செலக்ட் பண்ணது அன்னைக்கு? நாங்க அப்படிதான் சார் சொல்லுவோம். இன்னும் நீ டிரான்ஸ்ஃபர் தெரியாம யூஸ் பண்ணவே இல்லைல? 3 இல்ல டிரான்ஸ்ஃபர் யூஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியா? 3 டிரான்ஸ்ஃபர் முடிச்சிட்டேன். அப்படி என்னத்த மாத்துன? எம்புமாட்ட இது பெட்ரோவையும் இவன் ரிச்சார்லிசனையும் வால்டெமார்ட்டுக்கும் மட்டேட்டாக்கும் மாட்டிட்டேன். வாழ்ற மட்டும் என்னன்னு தெரியல. 45 நிமிஷத்துல வெளில இல்ல. எடுத்துட்டாங்க. ஆமா ஆமா மட்டேட்டா நல்ல இது. ஆனா நான் யாரையாவது நான் யாரையாவது உள்ள கொண்டு வந்தா அவன் சரியாவே ஆட மாட்டேன். பட் என் நிரந்தர கேப்டன் ஹாலாண்டு தான். ரைட். நான் மனுஷன் ஐயா அந்த பிரெண்ட்ஃபோர்டு போன் மவுத் கோல் இருந்துச்சுல ஐயா, வேற லெவல்ல இருந்துச்சு ஐயா அந்த என்ன ரன் அப்படிங்கிற. ஏன்னா மனுஷனே இல்லை தெரியுமா அப்படின்னு. அந்த 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 ஃப்ரெண்ட்ஸ் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனால் அவனோட இதனால அந்த சொல்றேன், அந்த வைக்கிங்ஸ் பிளட் அப்படியே இருக்கு. இது ஜாதி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காதீங்க, அது சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக. அப்ப அப்படின்னா இல்ல அப்ப அப்படின்னா எடுத்துக்குவாங்க. சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் யாரு? வாபிட்டா 69 பாயிண்ட் வந்திருக்காப்புல இந்த வீக்கு. 69 நைஸ். அவர் டிரான்ஸ்ஃபரே யூஸ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நேற்று வில்லியம்ஸ்லாம் இன்னும் வச்சிருக்காரு. ஆடுறாரான்னு கூட தெரியலையே. ஆமா, குக்குரேல பெஞ்ச்ல வச்சிருக்காரு. அவர் அப்ப மாத்தவே ஒரு கோல் அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா கேப்ரியல் ஒரு அசிஸ்ட் தான், கோல்ல. ஓ அசிஸ்டுக்கு 3 பாயிண்ட், க்ளீன் ஷீட்டுக்கு 4 பாயிண்ட், போனஸ் 2, எல்லோ கார்டு 1. க்ளீன் ஷீட்டுக்கு எனக்கே ராயாவும் இது ஜே டிம்பரும் தான் காப்பாத்தின்னு இருக்காங்க. சரி ஓகே. நம்மளால 63 பாயிண்ட் எடுத்திருக்காப்புல. ஆனால் ஆடுறது இல்லைன்னு நினைக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஆமாம், அதே டீமோட தான் போயிட்டுருக்காப்புல கடைசியாக. இப்போ பெருசாக மாற்றமே இல்லை டீமில் அப்படிங்க. நம்ம அடுத்து நெக்ஸ்ட் யாரு? பேட் ஃபுட்டு 74 பாயிண்ட். நான் தான் லாஸ்டா? ஆமாம், நீங்கள் தான் லாஸ்ட்டு. ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணால் அப்படி தான் இருக்கும். பரவாயில்ல. கை சைட 10 பாயிண்ட், கேப்ரியல் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இது லோன் உல்ஃப் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஐயா வணக்கங்க. வணக்கம் லோன் உல்ஃப் ஐயா. ப்ரூனோ பார்த்தா 5, ஒரு அசிஸ்ட் 1. எனக்கு அமரோட அசிஸ்ட் ப்ரூனோவை போட்டது. ஹலோ 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 சாரிப்பா, மியூட்ல இருந்தேன், கவனிக்கவே இல்லை. ஓகே ஓகே. சரி ப்ரோ சொல்லுங்க. நீங்க என்னன்னா 2வது டீமை கொண்டு போய் பிஎல்ல இது சாம்பியன்ஸ் லீக்ல ஆடிட்டு இருக்கீங்க. ஓகே தான், அவனுக்கு சாம்பியன்ஸ் லீக் வரல. நேற்று மேட்ச் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு சரி எப்படி இருந்தாலும் இவனுக்கு கன்சீட் பண்ணிடுவானுங்கன்னு. ஏன்னா பேக்ல எவனுமே வந்து ஃபுல் பேக்குக்கான ஜஸ்டிஸே பண்ணல. எல்லாரும் ஏறி வந்து ஆடிட்டு இருந்தானுங்க இஷ்டத்துக்கு. அதுவும் இல்லாம சரி எப்படி இருந்தாலும் குவாலிஃபை ஆயிடுவோங்கிற ஒரு தைரியம் போல இருக்கு. அதனாலதான் இருக்கு. இல்லை வந்து ஏதோ சின்ன டீமோட, அதாவது நார்மல் லீக்ல ஆடுற மாதிரி 3 பிளேயர் மட்டும் தான் நேம் உள்ள ஸ்ட்ரைக்கர்ஸு. வச்சு எல்லாருமே புது பிளேயர்ஸ் இறக்கி விட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இனி போய் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் பார்த்துட்டு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. 41 பிளேயர் வச்சிருக்கோம்ல, அப்புறம் என்ன பண்றது? இல்லையா லோன் உல்ஃப், டிஃபென்ஸ் வேணா எங்க டீம் கிட்ட இருந்து கத்துக்கிறீங்களா? என்னது டிஃபென்ஸ் வேணா எங்க டீம் கிட்ட இருந்து கத்துக்கிறீங்களா? ஆர்சனலை பத்தி மொக்கத்தனமா முட்டு கொடுத்து டிஃபெண்ட் பண்றத பத்தி சொல்லடா. நாங்க ஃபுட்பால் டிஃபென்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஐயா மேட்ச் பத்தி பேசுங்க. எத்தனை ஒரு 8 கன்சிக்யூட்டிவ் க்ளீன் ஷீட்ஸ். பிரேக் ஆகும், உண்மைதான். பிரேக் ஆகாத வரைக்கும் பேசுவல்ல. பேசல. நீங்க தான் இன்னமும் இன்வின்சிபிள்ஸே பேசுறீங்களா? இத பேசாட்டி என்ன? இல்ல இப்பதான் முன்னாடி பேசுனாங்க. இப்பதான் முன்னாடி 5 நிமிஷம் பேசினேன். அதான் சொல்றேன், எப்படி இருந்தாலும் ஆர்சனல் டாபிக் வந்துருச்சுன்னா ஒரு நாள் இன்வின்சிபிள்ஸ் பத்தி பேசாம இருக்க முடியாதுங்கிறேன்.
ஏன்னா ஏன்னா கரி அதுக்கு அப்புறமா யாருமே அது பண்ணலையே. இல்ல நீங்களே அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணலையே, அதுதான் ஆமா முக்கியம். அதுதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ணலையடா, நம்ம அதுதான் முக்கியமான பண்றது பாயிண்ட். பண்ணாதது முக்கியம் இல்லையா. ம். வேற எவனும் வேற பண்ணல, என்ன முக்கியம்? வேற எவனும் பண்ணல. ஆஹா. இருக்க வேண்டியதுதான், இருக்க வேண்டியதுதான். 20 வருஷமா இதே வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்கடா நீங்களும். அவங்களும் நோ ஓட்டிட்டு வண்டர் ஆர்டெட்டா சர்வைவ் 6 சீசன்ஸ். ஐயா இப்ப டீமை பத்தி பேசுங்க ஐயா. ம். இப்ப நல்லா தானே இருக்கு டீம். இப்போ வந்தாச்சுல்ல, நவம்பர் வந்தாச்சுல்ல, ம். இன்னொரு 1.5 மாசம் தான் வந்துரும். உங்க டீம் ஃபார்முக்கு வந்துரும், கவலைப்படாத. அதுதான் பயமா இருக்கு. அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். ஆனா இந்த பொசிஷன்ல இருந்து லூஸ் பண்ணணும்னா ஆர்சனல் மட்டும் தான் முடியும் ஆமா. லீக். அதுவும் செகண்ட்ல மேன் சிட்டி வேற இருக்கு. ம். சிட்டி லிவர்பூல் 2. ஆமா. சிட்டி வந்து ராட்ரி இன்ஜுரி ஆகாம இருந்திருந்தான்னா ம். பெரிய பிளஸ். அவன் திரும்பி இன்ஜுரி ஆயிட்டானே. ஆமா. மறுபடியுமா? ஆமா. ஆமா இன்ஜுரி 5 மாசம் ஆச்சு, 5 மேட்சுக்கு மேல ஆச்சு. ஆமா அவன் அப்படியே போயிட்டான். அந்த கட்டா ராட்ரி வெளியே போயாச்சு. உங்களுக்கு கேடிபி இல்ல, கேடிபி நப்போலியில கலக்கின்னு இருக்கா அப்படி. ஆமா. இப்போ வந்து பிளே மேக்கர்னா இப்ப யார் இருக்கா சிட்டில பிளே மேக்கர்? ரெய்ண்டர்ஸ் அவனே ஆட மட்டும் தான் இருக்கான் பிளே வைக்கிறது. மேக்கர். போன மேட்ச் ஃபோர்டன் கொஞ்சம் ஆகுனா. ஆமா. சிஎல் மேட்ச்ல ரெயின்டியர்ஸ் தானே சப்ளை ஹாலண்ட் கோலுக்கு. ஆமா அப்புறம் ரயன் செக்ரி நல்லா சேக்ரி. செக்ரி 2 அசிஸ்ட். செர்க்கி தானே. ரயன் செர்க்கி அவனும் கொஞ்சம் ஓகே தான். பட் அந்த வாய்டு ஃபில் பண்ற அளவுக்கு இவனுங்கெல்லாம் 1000 செலவு கூட வர மாட்டானுங்க சொல்ல போனா பிளே மேக்கிங் ஸ்கில்ஸ்ல. ஆமா கண்டினியூஸா ஆடணும், ஒரு சீசன் ஃபுல்லா ஆடணும், அப்ப தெரியும் அவன் லட்சணம் எப்படி இருக்குன்னு. சிட்டியுமே இன்னுமே வீக் தான். அவங்களுக்கு வந்து ஹாலண்ட் அப்படின்னு ஒரு சைக்கோ இருக்கிறதுனால அவன் எப்படி கொடுத்தாலும் பினிஷ் பண்ணிடுறான். அவன் என்ன ரன் எடுக்கிறான் அவன். நிஜமாவே அந்த ஆமா பவுன்மத்தோட ஃபர்ஸ்ட் கோல்லாம் அன்பிலீவபிள் பேஸ். ஐயோ என்னமோ டப்புன்னு டைரக்டா நான் பாட்டு இப்ப வேற 50 கியர் போட்டு அல்ட்ரன் வந்துட்டு அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஓடிட்டான். சரியான கேம் அதெல்லாம். ஆனா போன வாரம் ஜாவ பெட்ரோ தூக்கி மட்டேட்டாவை கொண்டு வந்தது வேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஆனா ரெண்டு பேர் அவன் 7 பாயிண்ட் 9 பாயிண்ட்ல உங்களுக்கு. அது சரியா இருப்பேன். வேற நான் அதுக்கு ஒரு இவனே தூக்கி போட்டிருப்பேன். வேற என்ன வெல்பேக்கா டிஃபென்ஸ்லயே அதை போட்டிருப்பேன். வெல்பேக்ல நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன். வெல்பேக்ல எடுக்க மாட்டேன். உங்களுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் தானேங்க. கி 10, இது வெர்ஜில் 5, கேப்ரியல் 12. பரவாயில்ல 85 பாயிண்ட் இல்ல நீங்க. ஆமா அடுத்த வாட்டி இவனை தூக்கணும், விவிடி தூக்கணும். ஏன் விவிடி தூக்கிட்டு வேணாம் போதும். லிவர்பூலுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஆட்டம் ஆடிட்டு இருக்கானுங்க. அப்படியே ஈஸியான பிக்சர்ஸ் தானே சிட்டிக்கு அப்புறமா. இல்ல அவன் ஈஸியான பிக்சர்ஸ் தான், பாப்போம் ஜெயிக்கலாம் பாப்போம். ஆனா 6.6 வந்துட்டான்ல பிரைம்ல இல்ல. விவிடி பிரைம்ல இல்லங்க. பாதி மேட்ச் அவன் தான் நல்லா ஆடணும். லைக் நாட் அந்த டீம்லயே அவன் பெட்டரா ஆடுனா. பட் டீம்ல பெட்டரா ஆடுறான். ஆனா இன்னமும் வந்து 1-on-1 டுவெல்ல கொஞ்சம் கிரவுண்ட் பிளேயிங் எபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா பீட் பண்ணிடுறானுங்க. அது மட்டும் ரொம்ப விவிடா வெளியே வந்துருது. இல்ல அவனோட ஸ்ட்ரென்த் ஏரியான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க கீழே ஆமா அவன் எப்படி பால் மேல போச்சுன்னா தலைவர் எம்பி ஏதாவது பண்ணிடுவான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கிரவுண்ட்லயே வச்சு ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போ முழுக்க. ஆனா லிவர்பூல் அதுலதான் அவன் திணறான். பிக்சர்ஸ் ஈஸியா தானே இருக்கு. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இது இல்லடா, இப்போ கான்ஃபிடன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வரதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கேம் ஒண்ணு வேணும். அதுல வந்து விவிடி ஷைன் பண்ற மாதிரி ஒரு கேம் வந்துச்சுன்னா அதுல வரும் கான்ஃபிடன்ஸ். ஆனா பிராட்லி உள்ள வந்த அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. பிராட்லி இப்ப ஃபிட் ஆயிட்டான். போன மேட்ச் வினிஷியஸ பாக்கெட்ல போட்டானே அவன் தான். அதுதான் செமையா இருக்கு. அசால்ட்டா புடிச்சு ஏய் நான் நம்பர் 7 தெரியுமா அப்படின்னா இருந்துட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சு.
அப்படின்னு அசால்ட்டா பிடிச்சி உள்ள போட்டு வச்சுட்டான். ஆமா. இல்ல இல்ல அதான் போன வருஷம் எம்பாபே பாக்கெட்ல போட்டேன், இந்த வாட்டி ஆமா வினிஷியஸ் அவனுக்கு ரூமே கொடுக்கலையே, சரியான மேன் மார்க்கிங்க. ஆமா. சுத்தமா அவனுக்கு ரூமே கொடுக்கல. அவன் எப்படி போனாலும் மாட்டுவாங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான். ரைட்டு. இவர் எங்க ஹானிபல் எங்க? ஹானிபல் பர்சனல் ஒர்க்கா வெளில போயிருக்காப்ல. ஐயா ஹானிபல் இல்லன்னு தான் நம்மள கூப்பிட்டு இருக்காரு. இல்லனா அதெல்லாம் இல்ல. இவங்க 2 பேர் போதுமே. அதெல்லாம் இல்ல. ஆமா. அதாவது நாங்க எப்பவுமே ரெக்கார்ட் பண்றது 12 மணிக்கு. நீங்க 12 இல்ல, மணிக்கு loan வர rules. ரெடியா இருக்குன்னு சொல்லுங்க. இது எப்படின்னா நான் 2-3 ரெக்கார்டிங் கேட்டேன். எப்படி இருக்குதுன்னா இந்த வீக்லி 1:1 மீட்டிங் வைப்பாங்க கம்பெனிஸ்ல. போரிங்கா இருக்கும். சரி இது பண்ணுமா அடுத்த பண்ணுமா, சரி கிளம்பலான்ட்டு அந்த மாதிரி பேசிட்டு போயின்னு இருக்காங்க. சரி இது பண்ணுமா, இந்த டீம்ல இது இருக்கா, நீங்க இது பண்ணலாம், நீங்க இது பண்ணலாம், ஓகே நீங்க இது பண்ணலாம், ஓகே டாடா பை பை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்னு போயிடுவாங்க. வேற என்னதான்டா பண்றது? இந்த மாதிரி ஒரு ஃபன் பேண்டர், ஒரு ட்ராலிங், ஒரு இது. ஆமா 2 பேரும் மேன்யூ சப்போர்ட் பண்ணாங்கன்னா யாரும் பேண்டர் பண்ணுவாங்க? அது என்ன பண்றது? மான்செஸ்டர் பிளேனிங் தி என்டையர் EPL. சரி, 2 ரெட் டெவில்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஜாய் பாய் 59 பாயிண்ட் வாங்கிட்டாப்ல. கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் ஜாய் பாய்க்கு. ஐயா நான் பேசாத எம்போம் எடுத்துட்டு டெக்லான் ரைஸ் போட்டலான்னு இருக்கேன் என்னோட FPL-ல. அங்கனா ஒரு அசிஸ்ட்னா வரும் தப்பி தவறி செட் பீஸ்ல. சூப்பரா ஆடுறான்டா. அவனுக்கு கனெக்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆடிட்டு இருக்கான். அவன் நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். டீம் தான் இப்ப சொதப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவன் ரொம்ப அருமையா ஆடுறான். செம்ம இன்டெலிஜென்ட் ஆடுறான். அவன் ரன் எல்லாமே பாஸ் கொடுத்துட்டு ரன் எடுத்துட்டு திரும்பி பாஸ்குள்ள போய் ரிசீவ் பண்ற அளவுக்கு ஆடுறான் அவன். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அவன் அதெல்லாம் நல்லா பண்றான். இதுல கியோகரஸ் இன்ஜரி. அப்படியா? ரிட்டர்ன் நவம்பர் 2ல தான் சனியா ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரைக்கர் யாரு? ஸ்ட்ரைக்கர் மிக்கேல் மெரினோ. மெரினோ தான் போன சீசனுக்கு வந்தாங்க. இல்ல ஸ்ட்ரைக்கரான்னு கேட்டா மிக்கேல் மெரினோன்றா. ஆமா மெரினோ தானே போன சீசன் காப்பாத்துறாங்க. இல்ல அப்புறமா நான் ஹாவர்ட்ஸ்னு சொல்லுவேன். எங்க ஸ்ட்ரைக்கர்னு மறுபடியும் கேப்பீங்க. ஆமா ஹாவர்ட்ஸ்லாம் ஃபால்ஸ் நைன் கூட ஆடுறது இல்ல இப்போ. ஐயா அவர் இன்ஜரி ஐயா, சீசன் ஃபுல்லா இன்ஜரி ஐயா. அவன் எங்கயோ ஆடின்னு இருக்கான். இல்ல இன்ஜரி ஐயா, ஆடவே இல்ல. ஆமா அவர் இன்ஜரி. ஆமாமா இன்ஜரி தான். கேப்ரியல் இயேசுஸும் இன்ஜரி தான். நீ இன்ஜரி. ஆமா ஓ தேவையில்லாம மதுவக்கே இல்ல ஐயா பயங்கரமான பிளேயர் மதுவக்கே இன்ஜரி. அது நல்ல வேலை மதுவக்கே இன்ஜரி. அதனாலதான் இந்த இது விங்ல இருந்து கொஞ்சம் தான் பாசஸ் உள்ள வருது. இல்ல மோஸ்டா என்னன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் யாருமே கிடையாது. அவங்களுக்கு ஃபார்வர்ட் யாருமே மோஸ்ட்லி எல்லாருமே இன்ஜரி. ஜோக்கரஸ், மதுவக்கே, ஹாவர்ட்ஸ், மார்டினெல்லி, கேப்ரியல் ஜீசஸ் எல்லாரும் இன்ஜரி. டீமே தாண்டி இப்ப டீம் கொஞ்சம் இன்ஜரியில தான் இருக்கு. பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வருவோம். ரைட். அவங்களுக்கு ட்ரோசார்ட், மெரினோ, சாக்கா விட்ட ஆள் இல்ல. இந்த மாதிரி மிடில் இருந்து தான் போட்டுருந்தான். ஆமா மார்டினெல்லியோ இன்ஜரி தான் சொன்னீங்க. மார்டினெல்லியோ இன்ஜரி தான். சுத்தம் ஆரம்பிச்சிருச்சு சனி. இல்ல அதுலயே யார் கூட தெரியுமா ஆடுறாங்க? ஃபுல் ஃபார்ம் உள்ள இருக்கிற சண்டர்லாண்டோட ஆடிட்டு இருக்காங்க. ஆமா நெக்ஸ்ட் கேம் வீக். நீ யாரா 4வது பொசிஷன்ல இருக்கன்ற மாதிரி ஆடி. ஆமா அவனும் அதுக்கு மேல. சரி இருங்க, இந்த வீக் மோஸ்ட் ஆன்சர்ஸ் இன் அவுட் பாப்போம். மெட்டேட்டா ஒரு நிமிஷம் திரும்பி ஆபீஸ்ல கூப்பிடுறாங்க, பேசிட்டு வரேன். ஓகே. மோஸ்ட் ஆன்சர்ஸ் இன் ரைஸ் கைசோட தானே முன்னாடி வெளில எடுத்தீங்க, மறுபடியும் உள்ள எடுக்கிறாங்க. கேப்ரியலு, ஜோ பெட்ரோ தான் போன வீக் மோஸ்ட். ஆமா எம்புமோ, குவி, வெல்பேக், ராயா, ஆண்ட்ரியன், ஹாலாண்ட், டிம்பர், இஸ்மாயில் சார். அது என்னன்னா அதத்தான் அந்த க்ளீன் ஷீட் வச்சதுனால வச்சுன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். க்ளீன் ஷீட் வச்சிருக்கானுங்க. மோஸ்ட் அவுட் அது மோஸ்ட்லி அது பிரேக் ஆயிடும்.
பீக்கு இந்த மாசம். ரெயின்டர்ஸ் காய்கரஸ் வால்ட்ரோட போன வச்சு ஒரு இதான் ஆடல, அதுக்குள்ளேயும் எல்லாம் எடுத்துட்டாங்க. கிட்டிக்கி கிரீலிஷ் இல்ல வாட்டர் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு அவன் ஆடுறான். அவன் ஆடுறான். என்ன போன இது ஏன் வெளில எடுத்தாங்கன்னு தெரியல. அதான் போன கேம் ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்கும். இல்ல அவன் 85 மினிட்ஸ் ஆடினான்ல. இல்ல 45ல எடுத்துட்டாங்க. நான் 45ல எடுத்துட்டேன். அப்புறம் கிரீலிஷ், ரிக்காலிசன், கேக்போ, வெர்ஜில், பெட்ரோபரோ, சாக்கா, இசே, என்சோ, சாலா, பர்ன்ஸ், டோக்கோ. சரி, இசாக்கு என்னதான் பண்ண இவ்வளோ காசு கொடுத்து 5 உட்கார வச்சிருக்கீங்களே? இசாக்கு இன்ஜுரி உட்காரலாம். இன்ஜுரி சரி. அவன் இன்னும் ஃபார்முக்கு வரல. இன்னொன்னு அவன் இன்ஜுரியில இருந்து ஃபிட்னஸ் வரல. ஃபார்ம்ல தானே இருந்தாரு. ஃபார்ம்ல தானே அது இருந்தாரு. இடையில கரெக்டா அந்த இது டிரான்ஸ்ஃபர்ஸ் இது ஃபிட் ஆகல, அதனால ஃபார்ம் போச்சு. ஆமா, அவன் ரொம்ப நாள் ஆடல. இப்போ லாஸ்டா மே மாசத்துக்கு அப்புறம் ஆடவே இல்லை. செப்டம்பர் உள்ள வர வரைக்கும் ஒரு கேம். அப்புறம் இப்போ க்ரோயின் இன்ஜுரி வேற. சோ ரைட். சரி, ஓகே. மோஸ்ட்லி என்ன பண்றது எக்கிட்டிக்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவான். இந்த வீக் என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம் இந்த வீக்? ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இது பண்ண வேணாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஆக்சுவலி ரைஸ் உள்ள கொண்டு வரலாம்னு வச்சிருக்கேன். நான் இந்த வீக் சாக்காவை பார்த்துட்டு அடுத்த வீக் கொண்டு வரலான்னு இருக்கேன். 2 ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி. சாக்கா இல்ல, அடுத்த வாரம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அப்புறமா நார்த் லண்டன் டர்பி இருக்கு. டாட்டனம் இருக்கிற ஃபார்முக்கு அவனுக்கு தெரியாது எப்போ ஆடுவானுங்க எப்போ ஆட மாட்டானுங்கன்ட்டு. திடீர்னு பார்த்தா மேன் சிட்டியா போடுறானுங்க, திடீர்னு பார்த்தா இது கூட தோக்குறானுங்க தெரில. ஸோ ஆனால் அதுக்கப்புறமா செல்சி கொஞ்சம் டஃப்பான ஃபிக்சர்ஸ் தான். இத்தனைக்கும் டாட்டனம்க்கும் செல்சி மேட்ச்சுக்கும் நடுவில் பாயர்ன் மியூனிச் வேறு இருக்கு. இட்ஸ் கோனா பி அ டஃப் ஒன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பாயர்ன் மியூனிச் மேட்ச்க்கு? இல்ல டாட்டனம் மேட்ச் அப்புறமா? இல்ல பாயர்ன் சம ஃபார்ம்ல இருக்காங்க இந்த வாட்டி. பிஎஸ்ஜி அடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆமா, வேற லெவல்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. போன வாட்டி வின்சென்ட் கம்பெனின்னு எல்லாரும் கலாச்சாரம், இந்த வாட்டி கம்பெனின்னு பொழுதுக்காங்க. அவங்க எங்கேயுமே தோக்கல. அவங்க இங்கேயும் தோக்கல. லைக் அது பேருனா புண்டஸ்லிகால ஒரு கேம் தோக்கல, ஒரு கேம் டிரா பண்ணல. அதேதான் சேம் இன் சாம்பியன்ஷிப். புண்டஸ்லிகால ஒரு கேம் தோக்காம அப்ப நெக்ஸ்ட் புண்டஸ்லிகா இல்ல ஒரு கேம் டிரா பண்ணல. 9 வின், 9 கேம் வின். ஓ ஓகே. ஸோ டேபிள் டாப்ல உட்காந்துன்னு இருக்கானுங்க வித் நோ லாஸஸ் அண்ட் நோ ட்ராஸ். சாம்பியன்ஸ் லீக்ல அதுதான் நம்ம கூட வரானுங்க. 10-2 ஆறல. ஒரு சேஞ்சஸ் அதாவது இப்போ வரைக்கும் இல்ல இப்போ வரைக்கும் அவங்க மட்டும் இன்விசிபிளா இருக்காங்க. சரி, இபிஎல் பத்தி பேசுங்க. எதுக்கு கண்ட ஃபார்மர்ஸ் லீக்? நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. ஆமா, நீங்க தான் ஆரம்பிச்ச ஸ்மால் பாய். இல்லாட்டி நான் ஒன்றும் பண்ணலான்னு இல்லை. பெஞ்சில் போட்டு செனசியை உள்ள கொண்டு வரலான்னு இருக்கேன். உள்ள ரைஸ் உள்ள கொண்டு வரலாம் இருக்கு. நான் அதான் இந்த வீக் பார்த்துட்டு ஒன்று சாக்கா இல்லை 2 பேர்ல யாராச்சும் தூக்கிட்டு ரெயின்டர்ஸ் தூக்கிட்டு ரைஸ் உள்ள கொண்டு வருவேன். இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி போட்டேன். நான் எம்போமா தூக்கிட்டு இதை டெக்லன் ரைஸை கொண்டு வரலான்னு இருக்கேன். ஆனா என்னன்னா கிளப் பார்ஷியாலிட்டி பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் தோத்துருவானோன்னு பயமா இருக்கு. ஹலோ, கேக்குது. சரி, ஓகே. இதுதான். சரி, இன்னொரு மேட்ச் நம்ம பேச வந்துட்டோம். பார்சா கிளப் பிரேஜா இல்ல அதானே? அதான்டா பார்சிலோனா மேட்ச். அந்த கடைசி நேரத்துல கீப்பர் இது பண்ணி கோல் போட்டாங்களே, அது நோ கோல்னு கொடுத்தாங்களே. அது தெரியலையா என்னையா கதை? ஜாய்பாய் நீங்க பாத்தீங்களா? என்ன இல்ல பார்க்கல. ரைட், சரி. என்னன்னே தெரியாது. சாம்பியன்ஸ் லீக்ல தான் சொல்றீங்க? ஆமா, சாம்பியன்ஸ் லீக்ல இவன் யாரு கீப்பர் பேர் என்ன? பார்கா கீப்பர் கார்சியா. அவனை இல்ல செசினி வந்து அதாவது பால்ல வந்துட்டு இருக்கும்போது நான் பால் அந்த யார் எது கிளப்பு முயற்சா அவன் வந்து கரெக்டாக பால் இது பண்ணும்போது அதை கலெக்ட் பண்ணி ஒரு கோல் அடிப்பான். ஆனால் என்ன, அது நோ கோல்னு கொடுத்துருவாங்க. எல்லாம் 4-3ன்னு நேரம் தோற்றுருக்க வேண்டியது அந்த கேம்.
ஓகே ஓகே. லோன் உல்ஃப் இருந்தால் கேட்டிருந்துருப்பான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் இவ்வளோதான். இடையில ஒரு கேம் வீக் வருது, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி ரெஸ்ட்டாக இருக்கலாம். வேறு ஏதாச்சும் நாங்கள் பிளான் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி. அதனால் அடுத்தது இன்டர்நேஷனல் பிரேக்கு. இன்டர்நேஷனல் பிரேக்கு எப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டுன்னு வந்து பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ்க்கு கொஞ்சம் பிரேக் கொடுப்போம். ஆமா. நாங்கள் அடுத்த ஒரு வீக் review 12 மாதிரி மணிக்கு பண்ணலாம். தான் அப்படிங்க. ம் அடுத்த வீக்கில் 12 மணிக்கு தான் அப்படிங்க. அப்படியா? தவறுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட், இத்தனோட இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ பாய். Bye.